அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜாயரா வியூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இஃப்தார் டே 9ங்க. இந்த இஃப்தார் டே 9ல் இன்றைக்கி ஒரு செம்மையான ஒரு பிரியாணி செய்வோம் அப்படின்னு நினச்சி 1 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி செம்மையான ஒரு பிரியாணி செஞ்சேன். பாருங்கள், அதுக்கு வேண்டிய பொருள்லாம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி, வெள்ளைப்பூடு எல்லாம் சேர்த்து தயிர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் தாளித்து விட்டு வெங்காயம் வெந்த பிறகு தக்காளி போட்டு அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், அந்த மசாலா எல்லாம் போட்டுட்டு பிரியாணி மசாலா, மிளகாத்தூள் எல்லாமே போட்டுட்டு தயிர் 1 கப்பு ஊற்றி அந்த மட்டன் நல்லா கிரேவியை நல்லா சிம்லேயே போட்டு நல்லா வேக விட்டுட்டு நம்ம பிரியாணி சமைச்சேங்க. இன்றைக்கி உண்மையிலேயே வேறு லெவலில் அமைஞ்சிச்சு பிரியாணி. அதான் சொல்கிறேன்ல, நம்ம நோன்பு இல்லாமல் சமைச்சா கூட இவ்வளோ டேஸ்ட்டு அமையுமா என்னன்னு தெரியலை. நம்ம டேஸ்ட்டு பார்த்துருக்க மாட்டோம். உப்பு எப்படி இருக்குது, உரப்பு எப்படி இருக்குது, எதுவுமே பார்க்காம சமைச்சாலும் அல்லாவுடைய கிருபையினால இன்றைக்கி வேறு லெவலில் அமைஞ்சிச்சு பிரியாணி. அல்ஹம்துலில்லாஹ். அதோட பிரியாணி இறக்கி வச்சுட்டு ஒரு ஜூஸ் மட்டும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவகோடா ஜூஸ் போட்டேங்க. உண்மையிலே அதுவும் வேறு லெவலில் இருந்துச்சு. இன்றைக்கி அவகோடாவும் பசும்பால் காய்ச்சி ஆற வச்சு அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சுகர் போட்டு இன்றைக்கி அரைச்சி வச்சு இன்றைக்கி அவகோடா ஜூஸோடு இன்றைக்கி இந்த நோன்பு இஃப்தாரை திறந்தோங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி இந்த இஃப்தார் டே 9 சிறப்பான முறையில் முடிஞ்சிருச்சு. இனியும் மீதமுள்ள நோன்புகளை நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்ம சிறப்பாகவே இந்த இஃப்தாரை திறப்போம். இஃப்தார் சிறப்பான இஃப்தாராகவே இருக்கணும்னு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுக்கிருவோம். நீங்கள் எங்களுக்காக துவா செய்யுங்க, நாங்கள் உங்களுக்காக துவா செய்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த நோன்பு 30 நமக்கு சிறப்பானதாகவே இருக்கட்டும், சிறப்பான இஃப்தாராகவே இருக்கட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க.